75வது பிறந்த நாள் வேறு அன்னைக்கு. அதனால் பிறந்த நாளுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, கேக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வீடியோ பார்ப்போம் நம்ம. இன்றைக்கி சாப்பாடு வேறு 150 சாப்பாடு ஆர்டரு. அதை சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சமையல் பண்ணோன்னே நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கு துணிமணி எடுத்து வச்சுருக்கதை கொடுப்போம். அப்படியே இன்றைக்கி ஹோட்டலுக்கு சமையல் பண்ணுற வீடியோவும் லைட்டாக உள்ளே காமிப்போம், பாருங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா. அவங்க ஹோட்டல் ரெண்டு பேரும் தான் தனியாக இருந்து சமைக்கிறாங்க. தனலட்சுமி மெஸ் வச்சுருக்காங்க கடையத்தில். நீங்கள் பாவனம் செய்து வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு போங்க சாப்பிட. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பொண்ணு தான். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்பராக இருக்காங்க சமையலுக்கு. சாம்பார் காயெல்லாம் போட்டு வேக வச்சு குழம்பு கூட்டிலாம் வச்சுட்டாங்க. இப்போ மல்லியில் போடுது, அடுத்து தாளித்து ஊற்றிடுவோம். இப்போ அதை ஹோட்டலுக்கு வைக்கிறனால நாங்கள் முழு வீடியோவும் எங்களுக்கு காமிக்க முடியல. முழு வீடியோ காமிச்சா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அடுப்பில் வச்சு சட்டி தாளித்து ஊற்றிடுவோம். சாம்பாருக்கு தாளித்ததுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுருவோம். கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொரியட்டும் நல்லா. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். நாங்கள் எங்கள் அம்மா சாம்பாருக்கு வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிப்பாங்க, மணமாக இருக்கும்னு. இப்போ வெங்காயம் போட்டோம். அடுத்து கருவேப்பில் போட்டாச்சு. நீ தாளிச்சு கரண்டி வச்சு நல்லா கிண்டி தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சம் காயப்பொடி போடணும், காயப்பொடி போட்டுக்குருவோம். தால்சா ரெடியாக இருக்குது. தூக்கி சாம்பாரில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இதுக்கு ஒரு மூடி எடுத்துக்கோமா. இப்போ ரசத்துக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ ரசத்தை தாளிச்சுக்குருவோம். சீக்கிரம் சமையல் பண்ணால் தான் சீக்கிரம் 12 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுறோம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டுட்டு அடுத்து கடுகு கொஞ்சம் இப்போ வெந்தயம் பொரிக்கட்டும். கடுகு போட்டுக்குருவோம். 2 பட்டை வத்தல் கிள்ளி போட்டுக்குருவோம். இப்போ அடுத்து பட்டை வத்தல் போட்டாச்சு. கொஞ்சம் பொரியட்டும். இந்த அரைச்சி வச்ச ரசப்பொடி எல்லாமே நம்ம இதில் இப்போ சேர்த்துக்குருவோம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சீக்கிரம் சமையல் பண்ணிவிட்டு கொடுக்கணும். பொருள்லாம் கொடுக்கணும், வாங்கி வச்சுருக்கதெல்லாம் கொடுக்கணும்ல. அதனால் கொஞ்சம் வேகமாக சமையல் பண்ணி கொடுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தக்காளி எல்லாம் கரைச்சிட்டுலாம் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அடுத்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ இதோட ஊற்றிடுவோம், சேர்த்துருவோம். நாங்கள் எப்போயுமே பருப்பு ரசம் வைப்பாங்க கடைக்கு. எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் தண்ணியெல்லாம். ரசம் நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா அலசி ஊற்றிடுவோம். ரசம் நல்லா முறக்குட்டியும் வந்துச்சு. கொதிக்கக்கூடாது பருப்பு ரசம். இப்போ இறக்கிடுவோம் அடுப்பு விட்டு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ரசத்தை இறக்கிற வேண்டியதுதான். அப்பளம் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. இது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்சலுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். இப்போ பாயாசத்துக்கு பால்லாம் ஊற்றிக்கிடுவோம். ஜவ்வரிசி சேமியாலாம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கடைக்கினோன்னா இப்படி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ பால்லாம் ஊற்றி கிண்டி விட்டுருக்குருவோம். இப்போ கடைசியாக ஏலக்காய் தூளும் போட்டாச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முட்டைகோஸ் பொரியல் வச்சாங்க. சாப்பாடு 2-3 பேர்த்துக்கு கொடுக்கறதுனால தனித்தனியாக கொட்டி வச்சுருக்காங்க. பால் பாயாசம், அவியல். இன்னைக்கு எப்பயுமே அவியல் உண்டு, பாயாசம், ஒரு 2 கூட்டு, வத்த குழம்பு, ரசம். இது சாம்பார் வச்சுருக்கு. ரசம் இதெல்லாம் ரெடி ஆக்கிட்டதை எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அவங்க ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீ சாப்பாடை. துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம். வந்தோன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவோம். அம்மா அப்பாவுக்கு கேக்கை கொடுத்துட்டு அப்பாவுக்கு கேக்கு எல்லார் கையிலையும் கேக்கை கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நீங்களாம் வாங்க. குமரெல்லாம் கிட்ட வந்து நிற்க வேண்டியதானே.
இந்த மாதிரி இலையோட வச்சிருக்குங்க. சரி அப்புறம் இல்லை சேர்ந்து வச்சு நான் எடுக்க போட்டேன். எல்லாரும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு பார்வதி சின்ன பிள்ளைனால சின்ன சின்ன பின்பக்கம் எடுத்தீங்க கல் வச்சுக்கல கட்டுவல்ல கொஞ்சம் இல்லை இப்போ அம்மா எல்லாத்தையும் துணியை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ 2 பேர் வராமல் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் என் தங்கச்சி. என் தங்கச்சி வீட்டுக்காரவங்க. என் தங்கச்சி பொண்ணுங்க 2 பேர். ஒருத்தி நிற்கா, ஒருத்தி அங்கிட்டு ஓடிட்டாங்க. நல்லா நிற்க மாட்டேன்னு போயிட்டா. இவங்களும் மெஸ் வச்சுருக்காங்க, அகலியா மெஸ்ஸுன்னு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதோட பேர் தான் அகலியா, இவ பேரில் தான் மெஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்